ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்கள் தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஆன்மீக தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கில மாதத்தில் 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது நடந்துகிட்ருக்கு. பிப்ரவரி மாதத்தில் ஒரு முக்கியமான நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரி 12ஆம் தேதி சொல்லலாம். ஆக்சுவலி அன்று ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா, அன்று தமிழ் மாதம் தையுடைய 30ஆம் நாள், கிழமை புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப சிறந்த ஒரு புதன்கிழமையாக வருது. அப்படி என்னடா புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த புதன்கிழமை பௌர்ணமியானது வருது. பௌர்ணமியானது ஒவ்வொரு மாதம் வரும்போது ஒவ்வொரு சிறப்பு கொண்டு இருக்கும். அதில் தையில் வரக்கூடிய பௌர்ணமி அதீத சிறப்பு கொண்டு செயல்படுது. இந்த தை பௌர்ணமியில் உருவாகக்கூடிய யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் பௌர்ணமியிலேருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தை பௌர்ணமி என்ன மாதிரியாக அமைய போகுது அப்படிங்கிறத ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசிக்காரங்க இந்த பௌர்ணமியிலேருந்து உங்கள் லைஃப் எப்படி மாறுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த பௌர்ணமி உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஆபத்தாக இருந்தால் என்ன மாதிரியான ஆபத்து கிடைக்குங்கிறது சொல்ல போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி தை பௌர்ணமி இன்னும் சில விஷயங்கள் செய்யறதுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது. அதாவது பரிகாரம் செய்யறதுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது. மற்ற நாட்களில் நாம் பரிகாரம் செய்கிறத விட தை பௌர்ணமியில் செய்யும்போது அதற்குண்டான பலன் நமக்கு உடனடியாக கிடைக்கும். அதனால் தை பௌர்ணமி அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தை பௌர்ணமியில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தை பௌர்ணமி அன்னைக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்தீங்கன்னா பலன்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால் என்னங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. தை மாதம் என்பது சூரியன் தனுசு ராசியில் இருந்து மகர ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதம். தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நெல் அறுவடை மாதமாக இந்த மாதமானது கருதப்படுது. ஆக்சுவலி அனைத்து உயிர்களுக்கும் உணவை தரக்கூடிய உழவர்களுடைய தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை போற்றக்கூடிய வகையில் இம்மாதத்தில் தான் பொங்கல் விழாவானது கொண்டாடப்படுது. இந்த மாதத்தில் பல ஆன்மீக சிறப்பு தினங்கள் வரும். அதில் ஒன்று தான் தையில் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இந்த தை பௌர்ணமி தினத்தில் மிதுன ராசிக்காரங்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் ஆன்மீக ரீதியாக சொல்ல போகிறேன். தெளிவாக என்ன பண்ணுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. தை பௌர்ணமி தினம் பொதுவாக தை மாதத்தில் பூச நட்சத்திர தினத்திலையோ அல்லது மிக அரிதாக அதற்கு முந்தைய தினமோ பிந்தைய தினமோ வரும். இந்த ஆண்டு பிந்தைய தினமானது வருது. இந்த தை பௌர்ணமி தினமான அன்றைய நாள் மிதுன ராசிக்காரங்க ஒரு நாள் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துடணும். அப்புறம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு செல்லணும். சிவன் கோவில் இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போகணும். அங்கு போகிறது ரொம்ப விசேஷம். முடிஞ்ச அளவு சிவன் கோவிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷம். சிவன் கோவிலுக்கு போய் பால் அபிஷேகம் செய்யணும். அபிஷேகம் செய்து சிவனை வழிபாடு செய்யணும். பின்பு வீடு திரும்பணும். வீடு திரும்பியதும் ஃபஸ்ட்டு கேசரி செய்து சிவனுக்கு நைவேத்தியமாக வைத்திடணும். சிவனுக்கு நைவேத்தியமாக வைத்ததுக்கு பின்னாடி திட உணவு எதுவுமே இந்த நாள் ஃபுல்லாக உட்கொள்ளக்கூடாது. அப்படியே பௌர்ணமி விரதம் காலையிலேருந்து கன்னியூ பண்ணி சிவ மந்திர ஜபம் சிவ தியானம் ஆகியவற்றில் ஈடுபட்டு நாள் ஃபுல்லாக சிவனையே நினச்சிக்கிட்டு இருக்கணும். மாலையில் மீண்டும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கும் அம்பாளுக்கும் மலர்களை சமர்ப்பணம் பண்ணும். அப்புறம் அந்த அங்கே இருக்கக்கூடிய தாயாருக்கும் சிவனுக்கும் அர்ச்சனை செய்து அவங்க 2 பேர்த்தையும் வழிபாடு செய்யணும். சிவன் பார்வதியை வழிபட்ட பின்னாடி கோவிலில் இருந்தவாறு வானில் தெரியக்கூடிய பௌர்ணமி சந்திரனை முழுசாக தரிசனம் பண்ணி வழிபாடு செய்யணும். பின்பு கோயிலில் விளக்கெண்ணெய் இல்லைன்னா நெய் தீபம் ஏதாவது உங்களுக்கு இருக்கக்கூடியதை கொண்டு ஏற்றி வழிபட்டு கோயிலை வள வரணும். கோயிலை வள வந்ததுக்கு பின்னாடி தான் வீடு திரும்பணும். வீடு திரும்பியதும் பூஜாரியில் சிவனுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட கேசரி இருக்குல்ல, அதை வீட்டில் உள்ள அனைவரும் பிரசாதமாக தந்து நீங்களும் சாப்பிட்டு பௌர்ணமி விரதத்தை முடித்துடணும்.
அப்புறம் ஆஸ் யூஷுவல் வழக்கமாக நீங்கள் என்ன ஆகாரங்கள் சாப்பிடுவீங்களோ அதை வந்து சாப்பிட்லாம். இதை இந்த தை பௌர்ணமி நாளில் வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய மிதுன ராசிக்கார நபர்களுக்கு ஆயுளானது விருத்தியாகும். நீங்கள் விரும்பக்கூடிய காரியங்கள்லாம் நடக்க தொடங்கும். உடல் மற்றும் மனநலன் சிறப்பாக இருக்கும். துர்துஷ்டங்கள்லாம் விலகும். சிறந்த நபர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. ஸோ இந்த மாதிரியான அதிசயம்தான் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. ஸோ இதுதாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட ஆன்மீக ரீதியான பரிகாரம். இதை மிதுன ராசிக்காரங்க நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். இப்போ உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி இந்த பௌர்ணமியில் அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. கிரகநிலைகளில் ராசியில் செவ்வாய் வக்ரத்தோடு இருக்கிறாரு, சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு, அஷ்டமஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாரு, பாக்கியஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு, தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு இருக்கிறாரு, அயனசைன போகஸ்தானத்தில் குரு வக்ரத்தோடு இருக்கிறாரு. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நட்சத்திரத்துக்கு ஏற்ப சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன் நீங்கள் பெறுவீங்களோ அதை உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிட 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தை பௌர்ணமியிலிருந்து எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முழு முயற்சி மேற்கொள்ளணும். வெற்றிகரமாக எது செய்யணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை செயல்படுத்துறது தான் மெயின் விஷயமே. எது செய்தாலும் என்னால் முடியும், எனக்கு வந்து அந்த சக்தி இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு துணிவோடு செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்படுறது தான் உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு நல்லது. ஆக்சுவலி வாக்குவாதங்கள் என்ன நடந்தாலும் அதை தவிர்க்கிறது நன்மை தரும். வாக்குவாதம் வருது அப்படிங்கிறதுக்காக பதிலுக்கு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பயங்கர ஆபத்தில் போய் முடியும். அதனால் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நன்மை. பயணங்களால் கூட நன்மை உண்டாகும். நிறைய ட்ராவல் வந்து பண்ணுங்க. அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுனால மனக்குழப்பம் இருந்ததுன்னா அது நீங்கி தெளிவு உண்டாகும். அப்புறம் நீங்கள் சாமர்த்தியமான பேச்சு பேசுறதன் மூலிமா காரிய அனுகூலம் ஏற்படும். அதனால் சாமர்த்தியமான பேச்சு ரொம்ப முக்கியம். அது எந்த அளவுக்கு இருக்கோ அது அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி வந்து கொடுக்கும். இது மிருகசீரிடோ 3-4 பாதங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு திருவாதுரையில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. திருவாதுரையில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இதில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு குடும்பத்தினருடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு வரும். வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பங்கேற்கிறது உங்களுக்கு நல்லது. எதிலும் எச்சரிக்கையும் கவனமும் தேவை. இல்லைனா உங்களுக்கு பயங்கர நஷ்டம் ஏற்படும். தொழில் வியாபாரம் உங்களுக்கு சிறப்படையும். தொழில் வியாபாரம் சிறப்படைய நீங்கள் தான் நிறைய விஷயங்கள் செய்யணும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் உற்சாகமாக இருக்கணும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் உற்சாகமாக இருந்தீங்கன்னா டக்குன்னு உங்களால் எல்லாத்தையுமே வந்து முடிக்க முடியும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கணும். அப்போ தான் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். இது திருவாதுரையில் பிறந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக செயல்பட்டிங்கன்னா பணிகளை ஈஸியாக வெற்றிகரமாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெற முடியும். குடும்பத்தில் இருந்த டென்ஷன்கள்லாம் வந்து விலகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். சகோதரர்கள் மூலம் நன்மை ஏற்படும். ஸோ சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கிறதுனால சகோதரர்கள் வகையில் எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையானது ஏற்படும். ஸோ உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்ப உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. உங்களுக்கான ஆன்மீக பரிகாரமும் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மிதுன ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.